வெல்கம் டு வீகாஸ் லைஃப் ஸ்டைல். ரெயின்போ ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ரொம்ப கலர்ஃபுல்லான டிஷ்ஷு. எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குழந்தைகள் முதல் கொண்டு பெரியவங்க முதல் கொண்டு எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது தேவையான பொருட்கள்: கருப்பு திராட்சை, பச்சை திராட்சை எடுத்திருக்கேன், மாதுளம்பழம், பப்பாளி பழம், சப்போட்டா, வாழைப்பழம், செவ்வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். ஆப்பிள் பழம் தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது மாம்பழம். இது முந்திரி, பிஸ்தா, இந்த நட்ஸ் வகையெல்லாம் இது கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கஸ்டர்ட் பவுடர், சுகர் எடுத்து வச்சுருக்கிறேன், பால். இதுக்கு திக்கான பாலாக எடுத்துக்கிறணும். திக்கான பால் நான் இப்போ 1 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். நீங்கள் நல்ல கிரீமான பால், நல்ல பாலாக எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி கலக்கக்கூடாது இந்த பாலில். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பால் எடுத்து வச்சுருவோம். இது நல்ல திக்கான பால் ஊற்றிருக்கிறேன். 1 லிட்டர் பால் ஊற்றிருக்கிறேன். இந்த பால் நல்லா திக்காக வர்ற அளவுக்கு பாலை நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். பால் திக்காக இருந்தாவே இந்த நம்ம செய்ய போகிற இந்த டிஷ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் பால் ஏற்கனவே கொதிக்க வச்சுருந்தேன். இப்போ நல்லா பால் நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா க்ரீமியாக, பால் நல்லா கெட்டியாக இருக்கணும். பாருங்கள் இந்த பால் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. நல்லா நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். A few moments later. பால் கொதிச்சுட்டு இருக்கு. இது இது இங்கே இருக்கட்டும். இது கஸ்டர்ட் பவுடர் 1/2 லிட்டர் பாலுக்கு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறணும். 1 லிட்டர் பாலுக்கு 4 ஸ்பூன் எடுத்துக்கணும். இது எல்லா டிபார்ட்மெண்ட் கடையிலையுமே இந்த கஸ்டர்ட் பவுடர் விற்குது. இப்போ கஸ்டர்ட் பவுடர் நம்ம எப்படி கலக்கலான்னு பார்ப்போம். இப்போ இந்த பவுலில் கொட்டிட்டு இதில் இப்போ நம்ம பால் ஊற்றி காய்ச்சி ஆற வச்சா ஆறின பாலை நம்ம கலக்கிக்குவோம். கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கிறணும் இந்த பாலை. இப்போ கஸ்டர்ட் பவுடர் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. பாருங்க, நல்லா கட்டியே இல்லை, நல்லா கரைச்சாச்சு. இப்போ இந்த கஸ்டர்ட் பவுடர், இந்த லிக்விடை பாலில் நம்ம சேர்த்து கலக்கணும். இப்போ பால் நல்லா திக்காக வந்துருச்சு. இப்போ இது பால் கூட நம்ம தேவையான அளவு சுகர் சேர்த்துக்குவோம். சுகர் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்ச உடனேவும் இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கிற இந்த கஸ்டர்ட் பவுடரை இந்த பாலில் ஊற்றிடணும். பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி ஆயிரும். A few minutes later. நல்லா கிளறி விடணும். கைவிடாமல் கிளறணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கிறோம், கட்டியாக ஆயிரும். பாருங்கள், இப்போ இதில் ஒரு கட்டியுமே இல்லை. நல்லா க்ரீமி டெக்ஸ்சரில் வந்துருச்சு. நம்ம நல்லா கஸ்டர்ட் பவுடர் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுறணும். நல்லா வேக விடணும். வேக விட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். A few inches later. இப்போ இது 15 நிமிஷம் கிண்டி இந்த மில்க் க்ரீம் ரெடி ஆயிருச்சு. இப்போ இதில் நம்ம ஃப்ரூட்ஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ரெடி பண்ண கஸ்டர்ட் க்ரீமை ஒரு 1/2 hour நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணி எடுக்கணும். இந்த கஸ்டர்ட் ரெசிபியை ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கிறேன். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். இப்போ ஜில்லுன்னு இருக்குது. இப்போ இது கூட ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்குவோம். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இப்போ இதில் சேர்த்துக்குவோம். இதில் ஃபஸ்ட்டு மாதுளம்பழம் சேர்த்துக்குவோம், கருப்பு திராட்சை சேர்த்துக்குவோம், பச்சை கலர் திராட்சை சேர்த்துக்கிடுவோம், தோல் எடுத்து வச்சுருக்கிற ஆப்பிள் சேர்த்துக்குவோம், மாம்பழம் சேர்த்துக்குவோம், சப்போட்டா பழம் சேர்த்துக்குவோம், செவ்வாழைப்பழம் 1 வாழைப்பழம்
ஸ்லைஸ் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ அந்த பழத்தை சேர்த்துக்குவோம். பப்பாளி பழம் இதையும் சேர்த்துக்குவோம். இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணுவோம். பாருங்க, நல்லா சூப்பரான, நல்லா கலர்ஃபுல்லான, டெலிசியஸான ரெசிபி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ரெயின்போ ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆயிருச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளவு கலர்ஃபுல்லாக இருக்குது. இது குழந்தைகள் முதல் பெரியவங்க முறையும் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ குழந்தைகள்லாம் வந்து சம்மர் ஹாலிடேஸில் வீட்டில் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு ஃப்ரூட்ஸை கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம இந்த டெசர்ட்டாக பண்ணி கொடுத்தோம்னா அவங்க நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த டெசர்ட் வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானது. எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்கிறனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. நட்ஸு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நட்ஸு சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெயின்போ ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பார்ப்போம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா டெலிசியஸாக, ரொம்ப ரிச் டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த புது வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.